எவ்ரிவன். நம்ம ஐபிஎல் மேட்சஸ் ரிவ்யூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ வரைக்கும் 70 மேட்ச் ரிவ்யூ பார்த்துருக்கோம். இது வந்துட்டு மேட்ச் நம்பர் 71. இது குவாலிஃபயர் 1 பிளே ஆஃப் மேட்சுக்கான ரிவ்யூ. ஆர்சிபி வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் எங்கே நடந்தது? தரம்சாலாவில் எக்ஸ்பிசிஏ ஸ்டேடியத்தில் தான் நடந்தது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே குஜராத் டைட்டன்ஸ் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. ஸோ ஏன் ஹை ப்ரெஷர் கேமில் பிளே ஆஃப் அதுவுமா அவங்க பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்னே தெரில. அழகாக அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் ஆர்சிபி வந்துட்டு இது ரொம்ப அட்வான்டேஜாக இருந்தது. ஸோ ஆர்சிபி என்ன பண்ணிட்டாங்க, இப்போ பேட்டிங் ஃபர்ஸ்ட் உடனே 20 ஓவரில் 284 ரன் அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வெங்கடேஷ் ஐயர் தான் ஓப்பனிங் பண்ணியிருந்தார் விராட் கோலியோட. வெங்கடேஷ் ஐயர் வந்துட்டு 7 பாலில் 19 ரன் அடிச்சிருந்தாரு. நல்லா தான் ஆடினார், நல்லா ஸ்ட்ரைக் ரேட்லேயே ஆடினார். 270 ரன் ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸோ 3 4 1 6. விராட் கோலியுமே 25 பாலில் 43 ரன் அடிச்சிருந்தாரு. அவருமே நல்லா ஆடினார். ஜேசனோடைய பவுலிங்கில் அவுட் ஆயிருப்பார், போல்ட் ஆயிருப்பார். தேவ் படிக்கணும் நல்லா ஆடினார். 19 பால் 30 ரன்னு. ஸோ ரஜத் பட்டிடா தான் வந்துட்டு ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஹிட்டிங்கை பார்த்ததே கிடையாது. பயங்கரமாக ரொம்ப சூப்பராக ஆடினார். 33 பாலில் 93 ரன் அடிச்சிருந்தார். 5 பவுண்டரி 9 6. ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 281. ஸோ ரொம்ப சூப்பராக ஆடினார், பயங்கரமாக ஆடினார். குணால் பாண்டியாவுமே அந்த சைடு 28 பால் 43 ரன் அடிச்சிருந்தார். ரொம்ப சூப்பராக ஆடினார். 5 பவுண்டரி 2 6. ஸோ டிம் டேவிட் வந்துட்டு 4 ரனுக்கே அவுட் ஆகிட்டார். ஜிதேஷ் சர்மா வந்துட்டு 5 பாலில் 15 ரன் அடிச்சு ஒரு பவுண்டரி ஒரு 6 அடிச்சு நாட் அவுட்டில் இருப்பார். ஸோ இதனால் 20 ஓவருக்கு 254 ரன் அடிச்சிட்டாங்க. பிளே ஆஃப் ஒரு ஹை ப்ரெஷர் கேமில் பயங்கரமான இன்னிங்ஸு ரஜத் பட்டிடார்லேருந்து ஆர்சிபி பேட்டர்ஸ்லேருந்து. ரஜத் பட்டிடார் வந்துட்டு இன்னும் ஒரு 2 பால் அடிச்சு தான் ஒரு 100 அடிச்சிருப்பார். அந்தளவுக்கு அடிச்சிருந்தார். பயங்கரமாக சூப்பராக இருந்தார். ஸோ ஜிடியோட பவுலிங் பொறுத்த வரைக்குமே முகமது ஷரா வந்துட்டு 3 ஓவருக்கு 46 ரன் கொடுத்துருந்தாரு. எந்த ஒரு விக்கெட்டுமே எடுக்கல. ககிசோர் ரபாடா 4 ஓவருக்கு 54 ரன் போயிடுச்சு, 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஜேசன் ஹோல்டர் தான் வந்துட்டு நல்லா போட்டிருந்தாருன்னே சொல்லலாம். 4 ஓவருக்கு வெறும் 39 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ ரஷீத் கான் நல்லா போட்டார். 3 ஓவருக்கு 29 ரன்னு. ரஷீத் கிருஷ்ணா எக்ஸ்பென்சிவ் 4 ஓவருக்கு 53 ரன் ஒரு விக்கெட்டு. அதே மாதிரி குல்பர்ட் கெஜ்ராலியா அவர் வந்துட்டு ஒரு இம்பாக்டாக இப்போ தான் யாராவது வந்துட்டு பிளே ஆஃப் மேட்சில் டெபியூட் பண்ணுவாங்களா, ஒரு சின்ன பையனை அந்த மாதிரி டெபியூட் பண்ணி வச்சுருக்காங்க. 2 ஓவரில் 31 ரன் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் மட்டுமே அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தா ஆர்சிபிக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கு. எந்த ஒரு விக்கெட்டுமே எடுக்கலை. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 254 ரன் சேஸ் பண்ணணுன்றது ஜிடியோடைய பேட்ஸ்மேனில் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஜிடியோட பேட்ஸ்மேனில் பேட்டிங் லிஸ்ட்டில் வந்துட்டு பவர் ஹிட்டர்ஸ்னால் ஒன்லி ஜாஸ் பட்லர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. ஸோ சாய் சுதர்ஷன் மற்ற எல்லாருமே வந்துட்டு ஒரு கிளாஸ் பிளேயர் தான். சாய் சுதர்ஷன் வந்துட்டு 9 பாலில் 14 ரன்னில் இருக்கும்போது அவுட் ஆயிருப்பார். ஜேக்கப் டப்ளியோடைய பவுலிங்கில் ஹிட் விக்கெட் ஆயிருக்கும். ஸோ அவர் வந்துட்டு பேட்டு கை நழுகி சுத்தமாக போய் ஸ்டெம்பில் அடிச்சிருக்கோம். அது ரொம்ப அன்லக்கினே சொல்லலாம். சுபம் கில்லுமே வந்துட்டு 2 ரன்னுக்கு போல்ட் ஆயிருப்பார் புவனேஷ்குமாரோடைய பவுலிங்கில். ஜோஸ் பட்லர் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஆனால் அவரும் ஹேசல்வுட்டோடைய பவுலிங்கில் போல்ட் ஆயிருப்பார். இஷாந்த் சித்துவுமே சரி 5 ரன்னு, வாஷிங்டன் சுந்தருமே 8 ரன்னு. ஸோ மற்ற யாருமே அடிக்கல. ராகுல் டிவாட்டியா வந்துட்டு இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் வந்துட்டு 43 பால் 68 ரன் அடிச்சிருப்பார். புவனேஷ்குமாரோடைய பவுலிங்கில் அவுட் ஆயிருப்பார். ஸோ மிச்சம் எல்லாருமே ரஷீத் கானாக இருக்கட்டும், ரபாடாவாக இருக்கட்டும், சிராஜாக இருக்கட்டும், பசி கிருஷ்ணா இருக்கட்டும், எல்லாமே ஒரு சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் தான். ஸோ ராகுல் டிவாட்டியா நாக் மட்டும்தான் வந்துட்டு அவங்களால ஒரு 162 ரன்ஸ் அதை எடுத்துகிட்டு வர முடிஞ்சது. இல்லைனா அவங்க 120க்கு ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ இது 162 ரன்ஸ் ஆல் அவுட் ஆனதுனால ஆர்சிபி டேரெக்டாக ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஆர்சிபி வந்துட்டு ஒரு பேக் டு பேக் ஃபைனல்ஸு. ஸோ பேக் டு பேக் ட்ராஃபிஸ் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸே இருக்குது ஆர்சிபி பொறுத்த வரைக்குமே. ஸோ ஜிடிக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குவாலிஃபயர் 1 தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து குவாலிஃபயர் 2க்கு அவங்க சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க அதில் எப்படி ஆடுறாங்க, அது மூலமாக யார் ஃபைனல்ஸ் போகிறாங்க அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதே மாதிரி ஆர்சிபியோட பவுலிங் பொறுத்த வரைக்குமே ஜேக்கப் டக்கு நல்லா சூப்பராக பவுலிங் போட்டார். 4 ஓவருக்கு 39 ரன் 3 விக்கெட் எடுத்திருந்தார். புவனேஷ்குமார் ஒரு சூப்பரான பவுலிங்கு. 4 ஓவருக்கு 28 ரன் 2 விக்கெட்டு. ஜோஸ் ஹேசல்வுட் வந்துட்டு 4 ஓவருக்கு 39 ரன் 1 விக்கெட்டு. ரஷீத் கானே 3 ஓவருக்கு 24 ரன்னு, ரஷீத் சலாம் வந்துட்டு 3 ஓவருக்கு 24 ரன்னு 2 விக்கெட் எடுத்திருப்பார். அவருமே சூப்பராக போட்டிருப்பார். குணால் பாண்டியாவே வந்துட்டு 3 ஓவருக்கு 16 ரன்னே கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பார். குணால் பாண்டியா ஒரு சூப்பரான பயங்கரமான ஒரு ஆல் அவுட்டாக இருக்கார். கண்டிப்பாக வந்துட்டு இந்தியன் ஸ்குவாடில் கண்டிப்பாக குணால் பாண்டியா இருந்தே ஆகணும். அந்தளவுக்கு தான் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. கடந்த 2-3 வருஷமாகவே பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக போடுறாரு. ஸோ இந்தியன் டீமை வந்துட்டு எப்படி எடுக்க போகிறாங்க, யார் ஸ்குவாடில் எடுக்க போகிறாங்க இன்னும் தெரில. ஸோ என்னென்னு பார்க்கணும். ரொமாரியா ஷெப்பர்டு இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் 1 ஓவர் 15 ரன் கொடுத்துருப்பாரு. ஸோ இதனால் ஜிடிக்கு சான்சஸ் இருக்குது. ஆர்சிபி வந்துட்டு டேரக்ட் ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ அடுத்து நேற்று என்ன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு எலிமினேட்டரு பிளே ஆஃப்ஸ்லேயே. ஸோ இந்த மேட்ச் எங்கே இருந்ததுன்னா
நியூ சண்டிகர் பஞ்சாபில் தான் நடந்தது. மகாராஜா யத்வேந்திர சிங் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் அங்கே தான் நடந்தது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் பேஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ ஏன் பிளே ஆஃப்ஸு ஹை ப்ரெஷர் கேமு நாக் அவுட் கேம்ஸ் எல்லாம் இவங்க டாஸ் ஜெயிச்சு பவுலிங்கே எடுக்கிறாங்கன்னு தெரில. ஸோ பெட்டர் சான்ஸ் வந்துட்டு பேட் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு 220 அடிச்சிருந்தா கூட சன்ரைசர்ஸ்க்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு சான்சஸை மொத்தமாக ராஷ் அண்ட் ராட்சை கொடுத்துட்டாங்க. ஸோ பிச்சுமே என்ன தான் நல்ல சூப்பரான பிச்சாக இருந்தாலும் ரொம்ப பரம்பாட்டாக பிச்சாக இருந்தாலுமே ஸோ சன்ரைசர்ஸுடைய பவுலிங்கை பயங்கரமாக பிறந்துட்டாங்கன்னே சொல்லலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆனார். 29 பாலுக்கு 29 ரன்னு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி வெறும் 29 பாலில் 97 ரன் அடிச்சிருப்பார். ஒரு மிஸ்டைம் ஷாட்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஷாட் மட்டும் பவுண்டரியாக போயிருந்ததுன்னா கிறிஸ்கேலுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருப்பார். வெறும் ஜஸ்ட்டு 16 இயர் ஓல்டு கிட்டு, 15 to 16 இயர் ஓல்டு கிட்டு என்ன அடி அடிக்கிறாரு, பயங்கரமாக அடிக்கிறாரு. இவர் கண்டிப்பாக வந்துட்டு T20 இந்தியன் ஸ்குவாடில் பாஸ் பண்ணணும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஆடுறாரு. 12 6 அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 78 சிக்ஸஸ்ஸு, 78 ரன்னு சிக்ஸஸ்லேயே வந்திருக்கு, 5 பவுண்ட்ரி. ஸோ கிட்டத்தட்ட 94 ரன்னு வந்துட்டு பவுண்டரிஸ்க்கே வந்திருக்கு. அவ்வளோ சூப்பராக ஆடிருக்காரு, பயங்கரமாக அடிச்சிருக்காரு, எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டாரு. ஸோ இன்னொரு பக்கம் த்ரூ ஜீரோவில் அவருமே ரொம்ப சூப்பராக ஆனாக்க 21 பால் 50 ரன் அடிச்சிருந்தாரு, 5 பவுண்டரி 3 சிக்ஸு. ரியான் பராகும் நல்ல இன்னிங்ஸ் ஆனார். 12 பால் 26 ரன்னு, 2 பவுண்டரி 2 சிக்ஸு. ஸோ டொனால்ட் ஃபெராரா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆனார். 9 பால் 12 ரன்னு ரன் அவுட் ஆயிருப்பார். தர்ஷன் சனாக்கா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரில. பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும், தர்ஷன் சனாக்கா வந்துட்டு சுத்தமாக வேஸ்ட் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் ஒரு ஃபாரின் ஸ்லாட்டை. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க வேறு யாராவது ஃபாரினர் ட்ரை பண்ணலாம். ஸோ 5 ரனுக்கு அவுட் ஆயிருப்பார். ரவீந்திர ஜடேஜாவுமே நல்லா கொஞ்சம் டீசெண்டாக ஆனார். 9 பால் 12 ரன்னு. ஜோப்ரா ஆச்சர் 4 ரனுக்கு அவுட் ஆகிட்டார். நான்ட்ரே பர்கர் 1 ரன்னும், சுஷாந்த் மிஸ்ரா வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு ரன்னுக்கு அவரும் நாட் அவுட்டில் தான். ஸோ எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் பொறுத்த வரைக்குமே எல்லாருமே வந்துட்டு பயங்கர எக்ஸ்பென்சிவ் தான். பேட் கமிஸ் வந்துட்டு 4 ஓவருக்கு 64 ரன் போயிருக்கும், எந்த விக்கெட்டுமே எடுக்கல. ஈஷன் மணிக்கா 4 ஓவருக்கு 40 ரன்னு, ஒரு விக்கெட்டு கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாரு. ஷக்கீப் ஹுசேன் வந்துட்டு 4 ஓவருக்கு 52 ரன்னு, எந்த விக்கெட்டுமே எடுக்கல. பிரஃபில் ஃபிங்கி 4 ஓவருக்கு 54 ரன்னு, ஆனால் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு, நல்லா போட்டிருந்தாரு. ஸோ சிவகுமார் ரொம்ப நல்லா போட்டார். 2 ஓவருக்கு 19 ரன்னு, ஒரு விக்கெட்டு. நிதிஷ்குமார் ரெட்டியும் 2 ஓவருக்கு 12 ரன்னு, ஒரு விக்கெட்டு. ஸோ எஸ்ஆர்ஹெச்சுடைய சேஸ் பொறுத்த வரைக்குமே எல்லாருமே வந்துட்டு பேட்டை சுற்றுனாங்க. யாருமே வந்துட்டு கண்டிஷன்ஸ் ஏற்ற மாதிரியோ ஸோ என்ன ஒரு பவர் பிளேயில் எவ்வளோ அடிக்கணும், 10 ஓவரில் எவ்வளோ அடிக்கணும், அந்த ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்கே எடுக்கல. ஸோ மொதல் பால்லேருந்து 6 தான் அடிப்பேன் இஷ்டத்துக்கு சுற்றி. ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு பயங்கரமான பவுலிங்கு. ஸோ அவர் வந்துட்டு 2வது பால்லையே வந்துட்டு அபிஷேக் சர்மாவுடைய விக்கெட் எடுத்திருப்பார். அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆயிருப்பார். ஸோ டிராவிஸ் ஹெட்டுமே 17 ரனுக்கு போட்டு இருப்பார். அந்த ஒரு ஓப்பனிங் ஸ்டாண்டே ப்ரோக் ஆனதுனால எஸ்ஆர்ஹெச்சால் என்ன பண்ணுறதுன்னே தெரில, இஷ்டத்துக்கு சுற்றிட்டே இருந்தாங்க. இஷான் கிஷன் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு, 12 பாலுக்கு 33 ரன்னு, ஆனால் அவருமே சுற்றி அவுட் ஆயிருப்பார். ஸோ மரன் ரவிச்சந்திரன் ஒரே ரனுக்காக அவுட் ஆயிருப்பார். ஸோ ஹென்ரி கிளாசன் கொஞ்சம் நல்லா ஆடினார், நல்லா 6 அடித்தார். ஆனால் யஷ்ராஜ் பஞ்சாப் ஒரு சூப்பரான பவுலிங்கு, ஒரு பயங்கரமாக சூப்பராக போட்டுகிட்டே இருக்கார். சின்ன பையன் ரொம்ப சூப்பராக வந்துட்டு பவுலிங் போட்டதில் எல்பிடபிள்யூ இருப்பார். நிதிஷ்குமார் ரெட்டியுமே நல்லா ஆடினார், 20 பாலுக்கு 38 ரன்னு. சலீல் வராராவும் 21 பாலுக்கு 35 ரன்னு. ஸோ என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு சேஸில் ஆள் இருந்துகிட்டே இருந்தாங்க, ஆனால் அவங்க வந்துட்டு சுத்தமாக விக்கெட்ஸே இல்லை. ஸோ சேஸில் ரன்ஸ் இருந்தாலுமே அவங்க விக்கெட்ஸ் கையில் இல்லாதனால அவங்க இஷ்டத்துக்கு சுற்றி டோட்டலாக அவுட் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். பேட் கமின்ஸே ஒரு ரனுக்கு அவுட் ஆயிருப்பார். சிவகுமார் வரைக்குமே நல்லா பேட்டிங் ஆனார், 27 ரன் அடிச்சிருந்தார். மற்றபடி ஈஷன் மணிங்கா, ஷக்கீப் ஹுசேன் எல்லாமே 5 ரன்னுக்கு வந்துட்டு அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ ஆர்ஆருடைய பவுலிங் பொறுத்த வரைக்குமே ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் வந்துட்டு 4 ஓவருக்கு 58 ரன்னு, 3 விக்கெட் எடுத்திருப்பார், ரொம்ப சூப்பராக போட்டிருப்பாரு. நான்ட்ரே பர்கருமே 3 ஓவருக்கு 26 ரன்னு, 2 விக்கெட்டு. விஜய் சர்மா நல்லா போட்டுப்பார், 3 ஓவருக்கு 31 ரன்னு. ஸோ யஷ்ராஜ் பஞ்சா சூப்பராக போடுறாரு, 4 ஓவருக்கு 39 ரன்னு, 1 விக்கெட்டு. சுஷாந்த் மிஸ்ரா இம்பாக்ட் பிளேயர்ஸ் பண்ணியிருப்பாங்க, 2.2 ஓவர்ஸில் 21 ரன்னு, 2 விக்கெட்டும். ரவீந்திர ஜடேஜாவும் ரொம்ப சூப்பராக போட்டிருப்பாரு, 3 ஓவருக்கு 21 ரன்னு, 2 விக்கெட்டு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் குவாலிஃபை 2க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ ஆர்ஆர் வாசஸ் அடுத்த மேட்ச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் வாசஸ் ஜிடி. ஸோ அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ ஃபைனல்ஸ் ஆடுவாங்க ஆர்சிபியோட. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் யாருக்கு இந்த சீசன் கப் அடிப்பா, யார் வந்துட்டு ஆர்ஆர் வர்சஸ் ஜிடியில் யார் ஃபைனல்ஸ் போவா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஆர்சிபி இது கப்பை ரீட்டைன் பண்ணுவாங்களா, இல்லை வேறு ஏதாவது நியூ டீம் வந்துட்டு கப் அடிப்பாங்களா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.